அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். காலையில் வாக்கிங் போகிற வழக்கம் உங்களுக்கு உண்டான்னு எனக்கு தெரியல. அது இருந்தால் ரொம்ப நல்லது தான். ஆனால் வாக்கிங் போகிறப்ப நீங்கள் பார்த்துருக்கலாம், வழியில் அங்கங்கே காஃபி டீ விற்பாங்க இல்லையா. சில பேர் நேரத்தை மிச்சம் பிடிக்கணும் அப்படின்றதுக்காகவே அந்த காஃபியை வாங்கி குடிச்சிக்கிட்டே நடப்பாங்க, நடந்துக்கிட்டே குடிப்பாங்க. வேக வேகமாக அவர் நேரத்தை மிச்சம் பண்ணுறாராம். அது மாதிரி குடிக்கக்கூடாது அப்படின்றது ஆயுர்வேதத்தின்படி அது ஒரு முக்கியமான அடையாளம், முக்கியமான அறிவுரை. என்னென்னா, ஏதாவது ஒன்று நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா உட்கார்ந்து தான் குடிக்கணும். இதை நம்முடைய திருக்குரான்லேயே பெரியவங்க சொல்லி வச்சுருக்கிறாங்க. என்னென்னா, ஏதாவது ஒன்றை பருகுவது என்றால் அமர்ந்து கொண்டு பருக வேண்டும் அப்படின்னு. நீங்கள் நம்முடைய இஸ்லாமிய நண்பர்களை கவனிச்சிங்க அப்படின்னா, அவங்க ஏதாவது ஒன்று குடிக்கிறது சாப்பிட்றது அப்படின்னா உட்காருவாங்க, நின்றுக்கிட்டு குடிக்க மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுடைய மதம் சொல்லி இருக்கிற நெறிமுறை மட்டுமல்ல, நம்ம எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஆரோக்கியம் தொடர்பான ஒரு அறிவுரை அப்படின்னு நம்முடைய இந்திய ஆயுர்வேதம் அதை சொல்லுகிறது. சரி, இப்படி குடிச்சிக்கிட்டே நடப்பாங்க. இப்போ நான் சொல்ல வருது, அவங்க வாக்கிங் போகிறப்போ டீ குடிக்கிறது காஃபி குடிக்கிறத பற்றி இல்லைங்க. இதுக்கு பிறகு பார்த்துருக்குறீங்களா, குடிச்சு முடிச்சுட்டு அந்த பேப்பர் கப்பை அப்படியே தூக்கி போடுவாங்க. இவங்க நடந்து போகிற பாதையில் பின்னாலேயும் சில பேர் நடந்து வந்துட்டுருப்பாங்க. குடிச்சிட்டு அதை அப்படியே தூக்கி போட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. குப்பை கூடையில் போடணும் அப்படின்ற அந்த பிரஜை இல்லாதவர்கள் தான் நிறைய பேரோ அப்படின்னு நினைக்க தோணுது. இது நாம் நடக்கிற வீதி, இது தூய்மையாக நாம் தான் வச்சுக்கணுமே அப்படின்னு நிறைய பேருக்கு அது ஏன் தோணலை அப்படின்றத இனிமேயாவது அவங்க தான் நினச்சி பார்க்கணும். புகை பிடிக்கிறவர்கள் கூட அந்த பழக்கம் கடைசியில் இனிமேல் அந்த புகையை இழுக்க முடியாதுன்றப்போ அந்த நெருப்பு கங்கு அதில் இருக்கும், அப்படியே போட்டு போவாங்க. டூ வீலரில் போகிறப்ப கூட இப்போ அது கொஞ்சம் நெறிமுறைக்கு உட்பட்டு விட்டது. பொது இடங்களில் புகை பிடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் வந்து விட்டது. நிறைய பேர் அதுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்கள். ஆனாலும் கூட அதை புகை பிடிச்சிக்கிட்டே டூ வீலரில் போனால் அப்படியே தட்டுவாங்க. அந்த சாம்பல் பின்னால் வருகிறவர்கள் பேரில் படுமே, அந்த கங்கு தெரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதெல்லாம் கிடையாது, அப்படியே போட்டு போவாங்க. வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் கொண்டாந்து வாசலில் குப்பை கொட்டுகிற நம்முடைய தாய்மார்கள் நிறைய பேர் உண்டு, நம்மளே பார்த்துருக்குறோம். இந்த நினைத்தாலே இனிக்கும்னு ஒரு திரைப்படம் ஒன்று வந்தது, பழைய கமல் ரஜினி ரெண்டு பேர் சேர்ந்து நடித்த திரைப்படம். அதில் சிங்கப்பூரில் கமல் அப்படி நடந்து போய்கிட்டே இருப்பார். ஒரு காட்சியில் ஏதோ ஒரு ஒரு பருகும் பானம் ஒன்று அப்படி பருகிட்டு அதை அப்படியே கீழே போட்டுருவார். ஏதோ ஞாபகத்தில் போட்டு அப்புறம் அது உருண்டு ஓடுறப்போ அடிச்சு பிடிச்சிட்டு வேகமாக ஓடி போய் அதை அப்படியே எடுத்துக்குவார். ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டால், இல்லை இங்கே குப்பை போடக்கூடாது, ரோட்டில் எதையாவது போட்டால் இங்கே ஃபைன் போடுவாங்க அப்படிம்பார். சிங்கப்பூரில் இது மாதிரி போட்டால், அங்கே பொது இடங்களில் குப்பை போட்டால் அதுக்கு அபராதம் உண்டு. ஏங்க, குப்பை போடக்கூடாது, அபராதம் விதிப்போம் அப்படின்னு அரசாங்கமே சொன்னாதான் நம்ம ரோட்டில் குப்பை போடாமல் இருக்கணுமா? இதுக்கு ஒரு அரசாங்கம் நமக்கு சொல்லணுமா, நீங்கள் நடக்கிற சாலை இதில் குப்பை போடாதீங்க, இல்லைன்னா நாங்கள் ஃபைன் போடுவோம், இப்படிலாம் சொல்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டோம்னா நாம் இன்னும் பக்குவப்படலைன்னு தானே அர்த்தம். இது நம்முடைய வீதி, நம்முடைய சூழல், நாம் பொதுவாக தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும்ன்ற விழிப்புணர்வு நம்ம எல்லாருக்குமே வேணும் இல்லையா? கண்ணதாசன் ஒரு தடவை காரில் போய்கிட்டே இருக்கிறாருங்க. அப்போ போய்கிட்டே இருக்கிறப்போ ஒரு நிகழ்ச்சி, அதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுது. அவர் டிரைவர்கிட்ட சொல்கிறாருப்பா லேட்டாகிடுச்சுப்பா அப்படின்னு. அப்படிங்களா அப்படின்னு இவர் உடனே வேகமாக காரை ஓட்ட ஆரம்பிக்கிறாரா. கண்ணதாசன் சொன்னார், எப்பா கொஞ்சம் மெதுவாகவே போ, 10 நிமிஷம் தாமதமாக போனால் பரவாயில்ல, 10 வருஷம் சீக்கிரமாக போயிடக்கூடாது அப்படின்னாரா. அதே மாதிரி 10 நிமிடம் தாமதமாக போனால் ஒன்றும் குறைந்து விடாது, இந்தியாவுக்கு வரவேண்டிய வளர்ச்சி எதுவும் தடைப்பட்டு விடாது, கொஞ்சம் விழிப்புணர்வோடு இதை நடந்து கொள்ள வேண்டியது நம் எல்லோருக்கும் இருக்கிற கடமை. எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் இருக்கிறாரே, ஒரு சுவையான சம்பவம் சொல்லுகிறார். ஜப்பானுக்கு போயிருந்தப்போ அங்கே ஒரு மலர்கள் செய்கிற ஒரு பொக்கே மாதிரியான மலர் கண்காட்சி. அங்கே இந்த மலர் இது செய்வது எப்படி, இகபானா அப்படின்லாம் அவங்க ஆடை உடுத்துவது, அப்புறம் காகிதத்தை வச்சுக்கிட்டே விதவிதமான டிசைன்லாம் செய்வாங்க. இதையெல்லாம் விளக்குகிற ஒரு நூல் அந்த புத்தக கடையில் போய் அப்படி ஒரு புத்தகம் ஒன்று கிடைக்குது. அது ரொம்ப வித்தியாசமாக இருக்குதே அப்படின்னு அந்த புத்தகத்தை வாங்க போகிறாரு. ஆனால் அது கொஞ்சம் பழைய புத்தகம்.
அதை வாங்கிறதுக்காக போகிறாரு. அந்த புத்தக கடைக்காரர், ஜப்பான் நாட்டு புத்தக கடைக்காரர் அங்கிருந்து வந்து, இது வேண்டாங்க, இது வேண்டாங்க, இது ஒரு காப்பி தான் இருக்குது, உங்கள் விலாசம் கொடுங்க, இது ரெடி ஆனவுடனே நான் கடிதம் போடுறேன், நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னார். இவர் சொன்னார், இல்லைப்பா நான் இந்தியாவிலிருந்து வந்திருக்கேன், நாளைக்கே நான் இந்தியாவுக்கு புறப்படுறேன் அப்படிங்களா, சரி இருங்க, நான் வேணால் சொல்லி உங்கள் வீட்டுக்கே வந்து புத்தகத்தை தரேன், இரவு தந்துடுறேன், இது மட்டும் வேண்டாம், இதை வச்சுருங்க அப்படின்னு. இல்லைப்பா நான் இதை வாங்கிட்டு போகிறேன் பரவாயில்லன்னு. இல்லைங்க, இது பழசாக இருக்குது, வாங்க வேண்டாம், இது இருக்கட்டும். பழசானா பரவாயில்லப்பா, உள்ளே இருக்கிற விஷயந்தான் எனக்கு முக்கியம், நான் நாளைக்கே புறப்படணும் இந்தியாவுக்கு, என்னால் காத்திருக்க முடியாது. அவர் சொன்னார், இல்லைங்க நீங்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறீங்களா, அப்போ கண்டிப்பாக இதை உங்களுக்கு தர முடியாது அப்படின்னு இருக்கிறார். ஏன்பா இந்தியாவிலேருந்து வந்தால் தரமாட்டியான்னு. இல்லைங்க, நீங்கள் ஊருக்கு போனவுடனே இது எங்கே வாங்கித்துன்னு கேட்பாங்க, நீங்கள் ஜப்பானில் வாங்கித்துன்னு சொல்லுவீங்க, ஜப்பானில் பணத்துக்கு ஆசைப்பட்டு பழைய புத்தகங்களை விற்கிறார்கள் அப்படின்னு எங்கள் நாட்டுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது இல்லையா, அதனால தான் இது வேணான்னு சொல்கிறேன். நீங்கள் இன்றைக்கி இரவு நான் உங்கள் வீட்டுக்கோ அல்லது நாளை காலையில் நான் வந்து புது புத்தகம் தருகிறேன் அப்படின்னு அந்த ஜப்பானிய கடைக்காரர் சொல்லியிருக்கிறார் அப்படின்ற அந்த செய்தி அவர் சொல்கிறாரு. கேட்பதற்கு எவ்வளவு மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது, நெகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. ஒரு புத்தகத்தினால் ஒரு தேசத்தின் பெயர் கெட்டுவிடக்கூடாதுன்றத ஒரு ஜப்பானியர் நினைக்கிற பொழுது நம்முடைய ஒரு செயல் நம் தேசத்திற்கு ஏதோ ஒரு வகையில் உயர்வை தரும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டு நடந்தால் உயிர் மட்டுமல்ல, ஒரு தேசம் உயர்வதும் உங்கள் மூலமாக நன்றாகவே நடக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.